மார்வெல் ஜாம்பிஸ் ப்ராஜெக்ட்டோட ட்ரெய்லர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரா டீசரா ஏதோ ஒன்றுங்க. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே. இங்கேயே பயங்கரமாக ரத்தம் தெரிக்குது. மார்வெல் ஒரு வழியாக அந்த ஆர்ரேட்டட் எல்லையை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து நிறைய ஆர்ரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்ரேட்டட் சம்பவத்தெல்லாம் இதில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக தாங்க இருக்குது உண்மையிலே, நல்லா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம பிளேட் நைட்டை காட்டிருக்காங்க. ஐ மீன் நம்ம பிளேடு வந்துட்டு கான்ஷியோட அவதார் மூணு நைட்டாக மாற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த ஷாட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. அந்த ரிஃப்ளெக்ஷனில் அப்படியே கான்ஷியோ தர்ற மாதிரி காட்டி உண்மையே நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோஸ்ட் கூட போடுற சட்டையெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மனுஷன் இங்கே ரத்தம் தெரியுது, ஸ்க்ரீனில் தெரியுது அவர் அங்கே வெட்டுற ரத்தம். ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த டீசர் பிரேக் வச்சிடலாமா? மார்வலோட டிவி மெச்சூரிட்டி சீரிஸ் தான் இது. ஸோ நிறைய பேர் ரத்தம் தெரிச்சுக்க போது. ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் வந்து ஷிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சர்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பேசலாம், டிவி மெச்சூர் ஆயிடுச்சுல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க அம்பை ஷூட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, கேட் பிஷப் தான். ஹாக்கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஜாம்பியாக மாறிட்டு இருக்காப்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் இருக்க போகிறது நம்ம அலெக்சி, ஐ மீன் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டியன், எலேனா, அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வெல்லாம் இருந்திருக்காங்க. அண்டு பிளேடு நைட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது பண்ண போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அண்ட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வாட் இஃப் பார்த்துருப்பீங்கல்ல, வாட் இஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி எபிசோடு வரும். எக்ஸாக்ட்லி அதோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பிளாக் பேந்தர், ஸ்பைடர்மேன், நம்ம ஆண்ட்மேன்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வக்காண்டால இது க்யூர் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது, நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்புனாங்களே. அங்கே பார்த்தா தேனோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோனையும் வச்சுட்டு மைண்ட் ஸ்டோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ மைண்ட் ஸ்டோன் ஒர்க் அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. பாசிபிளி இது அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா பாசிபிளி அவங்க வக்காண்டாக்கு போவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாம்பியாக மாறின இவங்களை மற்றவங்களாம் சேர்ந்து எப்படி சர்வைவ் ஆகி இல்லை அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆரம்பமே ஒரு பெரிய ஜாம்பி கூட்டம் ஓடி வந்துகிட்டு இருக்கு. இந்த குழுக்க பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த பைபிளையும் மாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் எதுவும் பெருசாக வெளிச்சரியும். பாசிபிளி அது ஸ்கார்லெட் விட்ச் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட பவர் சோர்ஸே காட்டிட்டு இருக்காங்க. ஒரு சில நம்ம பிளாக் பேந்தர், ஸ்பைடர்மேன்லாம் ஜம்ப் பண்ணுற மாதிரி தெரியும். அங்கே பாருங்களேன், பிளாக் பேந்தருக்கு கால் கிடையாது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா போன அந்த எபிசோடில் வாட் இஃப் பார்த்தோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் விட்ச், அங்கேயே நம்ம பிளாக் பேந்தர் கால் போயிருக்கோம். ஏன்னா விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் விட்சுக்கு கிட்டத்தட்ட ஆளுங்களை கூட்டு வந்து பலி கொடுக்க வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட காலமே போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி அது இங்கேயே காட்டிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இது வேற எங்கேயும் நடக்கிற சண்டை, இது வக்காண்டாவில் நடக்கிற சண்டை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வக்காண்டால் இங்கே நடக்குது, அந்த பக்கம் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷியை காட்டியிருக்காங்க. ஸோ ஷாங்ஷியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டி ரெண்டு பேத்தையுமே காட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அதுதான். அண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட 10 ரிங்ஸ் யூஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அதை கூட கேட்டிக்கும் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு போல் இருக்கு. அவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எங்கேயும் ஜம்ப் பண்ணுற மாதிரி தெரியல. பாசிபிளி இது ராஃப்ட் பிரிசன் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ராஃப்ட் பிரிசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒரு ஷாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேமோரை காட்டுவாங்க. நேமோரவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியா மாதிரி இருந்திருக்காரு. கடலுக்கடியில் போய் எப்படி அவரை ஜாம்பி கடிச்சது, இல்லை இவர் கரைக்கு வந்து கடிச்சதா என்னன்னு தெரியல. பட் கடலில் இருக்கிற நேமோரை ஜாம்பி கடிச்சு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பாசிபிளி அந்த ராஃப்ட் பிரிசனை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஃப்ட் கடல் கடவுள் தான் இருக்குது. ஸோ கடல் கடவுள் இருக்கிறத நேமோர் டேக் ஓவர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அது ராஃப்ட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அடுத்தடுத்து ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒக்கோயி காட்டுறாங்க. அவ ஒரு பெரிய ஆர்மியை லீட் பண்ணுற மாதிரி அங்கே எல்லா இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அண்ட் திடீர்னு ஒரு ஷாட்டில் எவனோ பார்த்தீங்கன்னா நெஞ்ச பொழந்து ஹார்ட் எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எவனு தெரில இவங்க ரெண்டு பேருமே. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதில் அவங்க மட்டும் கிடையாது, நம்ம எலேனா கூட பார்த்தீங்கன்னா ரெட் கார்டியன் கூட நம்ம மிஸ்மாரில் வந்துட்டு இருக்காங்க. மிஸ்மார் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கில் இருக்குது, பேங்களோட வந்துட்டு இருக்காங்க. டாமினிக் தான் பேருமே இருந்துச்சு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அயன் ஹார்ட் அடிச்சவங்க. ஸோ அயன் ஹார்ட்டும் பாசிபிளி வரலாம், வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் ட்ரெய்லரில் எந்த இடத்துலையுமே அவங்களை பெருசாக காட்டல. ஸோ அயன் ஹார்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபைட்லாம் போகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட், ஐ மீன் பிளேட் நைட்டும் வைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பிளேடு மூன் நைட்டாக மாறின மாதிரி. அண்ட் இன்னும் சீன் நம்ம ஜிம்மியை காட்டியிருக்காங்க. இதுக்கு தாண்டா நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிமா அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காப்ல. ஸோ இவர் இப்படி இங்கே வந்தார் மாட்டினாருன்னு சொல்லிட்டு தெரில. பட் இந்த உலகமாகவே ஜாம்பியாக தான் இருந்துட்டு இருக்கு. மொத்தமாக மாட்டிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அண்ட் அந்த ஊர் மொத்தமே முழு கலவரமாக இருந்துகிட்டு இருக்கு, கலவர பூமியை மாற்றி. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நேமோ திடீர்னு யாரோ இந்த நிக் ஃபியூரி மாதிரி ஐ பேட்ச் போட்ட ஒரு பொண்ணை ரெட்டாக பொழக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரில. இது வரைக்கும் இங்கே படங்கள்லையோ இந்த ஏஜென்ஸ் ஆஃப் சீலில் கூட எனக்கு பெருசாக பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களே ரெண்டாக போதுட்டு இருக்கா. அண்ட் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஏகப்பட்ட ஜாம்பிஸோட தலையை பிச்சு எடுக்கிறாரு. இப்போ அந்த ஷாட்டே பார்க்கறது பயங்கரமாக இருக்குங்க. ஸ்பைடர்மேன் இஸ் ஆர் ஆஃப் ஃபார்மிங் நவ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பயங்கரமாக இருக்குது அந்த ஷாட் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் கிட்ட யாரையும் கொல்ல மாட்டார் தான். பட் இவங்க தான் ஆல்ரெடி செத்தவங்களாச்சே. ஸோ எல்லாரும் ஜாம்பிஸ் தானே. ஸோ ஆல்ரெடி செத்தவங்க தலையை தான் எல்லா ஸ்பைடர்மேன் பிச்சுட்டு இருக்காரு. உண்மையாக இந்த ஷாட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு அந்த ஓடி வருவானுங்களே அங்கே வந்து ஷார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் நம்ம தோரை காட்டுவாங்க. தோர் மனுஷன் அவரும் பார்த்தீங்கன்னா ஆராஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் விட்ச் இதுக்கு நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பாசிபிளி இதில் ஸ்கார்லெட் விட்ச்க்கு அவருக்கு சண்டை நடக்கலாம். இல்லை ஹல்க் எங்கே ஆனால் இருந்தாங்க தெரில. அபாமினேஷனே ஜாம்பியாக மாறிட்டாப்ல. ஹல்க் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. பாசிபிளி பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன், ஹல்கோட தோலை எதுவுமே பார்த்தீங்கன்னா பெனட்ரேட் பண்ணாதுன்னு நினச்சேன். பட் அபாமினேஷனே ஜாம்பியாக மாறி இருக்கும்போது பாசிபிளி
பாசிபிளி ஹல்க்கும் ஜாம்பியாக மாறி இருப்பாரோ மேபி வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இதுதான் ஹல்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஹல்க்கையும் பாசிபிளி இந்த சீரீஸில் மேபி ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக மறைச்சு வச்சிருக்கலாம். அதில் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தோர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஸ்கார்லெட் விட்ச் அவன் ஜாம்பி கூட்டத்தில் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஸ்கார்லெட் விட்ச் தான் எல்லாத்தையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஜாம்பியாக இருந்தாலும் ஸ்டில் வில்லி மாதிரி எல்லாத்தையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறான். முன்ன பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஆர்மியவே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால ஸோ அவ்வளோ பெரிய ஆர்மியாவே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறான்னா உண்மையில சம பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வெஸ்ட்வியூலே பார்த்துட்டு அவரோட பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயுமே அவரோட பவரை தெளிவாக பயங்கரமாக காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஷாட்டில் ஹேங்க் அண்ட் ஜானட்டை காட்டியிருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரால தான் பார்த்தீங்கன்னா ஜாம்பியே பரவச்சு. போன வாட்டிஃபில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க குவாண்டம் வர்ஸ்குள்ள போயிட்டு வந்தால் அந்த ஜாம்பி வைரஸை பரவச்சு அப்படின்னு. ஸோ இவங்க தான் காரணம். அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் நம்ம பிளேடு வந்துட்டு 2ஆக பொழக்கிற மாதிரி குட்டியாக்கும் போதே பொழக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அந்த ஷாட் கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் புசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. அட்லாஸ்ட் தான் பிளேடோட அந்த பேடாஸான சீனு வச்சு பார்த்தீங்கன்னா அவளும் மறைஞ்சு நடிச்சிட்டு இருக்கேன். இவனும் விடமாட்டேன்றானே அவனு பார்த்துக்கிறடா அப்படின்ற மாதிரி அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து அப்படியே சறுக்குன்னு பாடியை துண்டாக வெட்டி போட்டுறாங்க. ஷாட்டே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. எல்லாரும் வாயடிச்சு போயிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீனில் ரத்த ஸ்க்ரீனில் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பிளேடாக பார்த்ததுலாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அந்த மனுஷனை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில் காட்டாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் தான் பிளேடை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் மூன் நைட் வெர்ஷன் ஆஃப் பிளேடா. ஸோ மஹேஷ்லா அலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கல, வேறு யாராவது தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மிமிக்ரி தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவள் தாங்க சிதறியில் நான் சொல்ல வந்தது. எனக்கு பிளேடை பார்த்து தாங்க இதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிளேடை பார்த்து நல்லா இல்லையா அப்படிமா கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது, சீரிஸ்க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.